வெல்கம் டு தமிழ் ஜெய். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிராக இன்று நடைபெற்ற இரண்டாவது ஓடிஐ போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது இந்திய அணி. இந்த வெற்றி குறித்து இந்திய கேப்டன் விராட் கோலி என்ன பேசினார்னு பார்ப்போம் வாங்க. அவர் கூறியதாவது: இன்று எங்களது விளையாட்டு தரம் வாய்ந்ததாக அமைந்தது. இந்த மைதானத்தில் சேசிங் செய்ய வேண்டிய இலக்கை தான் இன்று வைத்திருந்தோம். ஆனாலும் கூட நாங்கள் திறமையாக செயல்பட்டு வெற்றியடைந்துள்ளோம். குறிப்பாக நாங்கள் பந்து வீச வரும்போது இது ஒரு கடினமான போட்டியாக இருக்க போகிறது என்று நினைத்தேன். ஆனால் எதிரணியின் பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்ததை பார்த்து எனக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது என கூறி நியூசிலாந்து அணியை லேசாக சீண்டியிருந்தார் கோலி. மேலும் அவர் தொடர்ந்து பேசிய போது, நாங்களும் ஒரு சில தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். இந்த வெற்றியில் மட்டும் எங்களது திறமை இல்லை. அடுத்து வரும் ஒவ்வொரு போட்டிகளிலும் இதே போல சிறப்பாக செயல்படுவோம். குல்தீப் யாதவும் சாகலும் சேர்ந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை திணறடித்து விட்டார்கள். அவர்கள்தான் இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். மற்றபடி ரோஹித் சர்மா, தவான், தோனி என அவர்களுடைய பங்கை அணிக்காக சரியாக கொடுத்தார்கள். மேலும் அடுத்த போட்டியை எதிர்கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறோம் எனவும் கூறியிருந்தார் விராட் கோலி. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, எதிரணியை கொஞ்சம் சீண்டியபடியும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்கள்தான் என்று இப்படி ஓப்பனாக பேசிய விராட் கோலி ஒரு புறம் இருந்தாலும், இந்திய அணியின் இந்த பிரம்மாண்டமான வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.